வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் டைமில் கீரைகள் எப்படி வளர்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நமக்கு விதைகள் அதிகம் வாங்க முடியாது வெளியே போய். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம எப்படி கீரைகள் வளர்க்குறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ பொதுவாகவே நம்ம கீரை கட்டு விற்றுட்டு போவாங்களே, அவங்கக்கிட்டேருந்து நம்ம எப்போவுமே கீரை வாங்குவோம். ஸோ அப்படி வாங்கின கீரை கட்டில் தேவையான கீரைகளை எடுத்துகிட்டு அந்த தண்டுகள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தண்டுகள்லேருந்து எப்படி கீரைகள் வளர்க்குறது அப்படின்றது தான். ஒன் டைம் நீங்கள் ஒரு முறை இந்த கீரைகள் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதாவது தண்டு மூலமாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதிலேருந்து நீங்கள் விதைகளும் எடுத்துகிட்ருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான கீரைகளையும் வளர்த்துட்டே இருக்க முடியுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நான் கீரைகளை ஊன்றேன். நான் எப்படி ஊன்றேன்னு பாருங்கள். மூணு தண்டு, 2 இல்லை 3 தண்டு சேர்த்து வச்சு தான் ஊன்றேன். நான் வெயிலில் தான் வைக்க போகிறேன். அது எங்கேயும் நிழலில் வைக்கலை. ஸோ அந்த மாய்ஸ்சர், அதாவது ஈரம்ன்றது தேவை அதுக்கு. அந்த விதத்தில் இந்த ஒரு தண்டுலுமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாய்ஸ்சரானது இருக்குங்க, ஈரமானது இருக்குங்க. ஸோ ஒரு இது காஞ்சு போயிட்டாலும் மிச்சம் இருக்கக்கூடிய தண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், அந்த மாய்ஸ்சர் தேவையான ஈரத்தையும் கொடுக்கும். அதனால தான் நான் 2-3 குச்சி சேர்த்து வச்சு ஊன்றேன். இதை நீங்கள் புதினாவுக்கும் பயன்படுத்தலாம். புதினா வளர்க்குறதுலையும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு குச்சி ஊண்டாமல் ஒரு 3-4 குச்சி சேர்த்து ஊண்டுங்க. அப்போது உங்களுக்கு தேவையான மாய்ஸ்சர் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு 4-5 குச்சி வச்சிங்கன்னா ஒரு 2-3 குச்சியாவது இலை விட ஆரம்பிச்சிருங்க, துளிர் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் விஷயம். அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா கீரையை பொறுத்த வரைக்கும் 50% கொக்கோபீட், 50% வேர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம், இந்த 2 இருந்தாலே போதும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இந்த 2ம் இல்லை அப்படின்னா மண்ணிலே தாராளமாக நார்மல் மண்ணிலே நீங்கள் மண்ணும் ப்ளஸ் காம்போஸ்ட், நார்மல் காம்போஸ்ட் 50-50 வச்சு கூட போடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த முறையில் தான் நம்ம ஊண்டணும். ஒரு 2-3 குச்சி சேர்த்து வச்சு ஒரு இடத்துலையும் ஊண்டணுங்க. ஸோ இந்த மாதிரி ஊண்டும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக இலைகள் துளிர் விட ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ஊண்டி ஒரு 5 நாளில் இங்கே பாருங்கள் ஒரு இதுலேயுமே இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வெளியே போய் விதை வாங்க முடியாத நேரத்தில் கீரைகள் கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ அதோட குச்சியை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் கீரைகள் வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் 2 இதில் ஊண்டி வச்சேன். 2த்துலேயுமே முக்கால்வாசி குச்சியில் கீரையானது வளர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆகுதுங்க. பாருங்கள், எல்லா இதுலேயும் கீரை எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. நீங்கள் பாருங்கள், நம்ம வாங்குவோம் இல்லையா கீரை, அதே மாதிரி இருக்குது பாருங்கள் கிட்ட. இது அரைக்கீரைங்க. இது அரைக்கீரையோட குச்சி வச்சு தான், இந்த மாதிரி தண்டை வச்சு தான் இந்த மாதிரி செடி வளர்த்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா கீரைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். சிறுகீரைக்கு வாங்கலாம். முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு குளிர்ச்சியானது தேவைங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு டைமில் நமக்கு கீரைகள் எடுத்துக்கும் போது உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. நிறைய ஃபைபர் சத்து, நார் சத்து நிறைய இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்தத்தை சுத்திகரிக்கும். நமக்கு உடம்பில் எந்தெந்த வகையான பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் தீர்க்கக்கூடியது இந்த கீரைகளானது. ஸோ அந்த விதத்தில் நம்ம இந்த மாதிரி கீரைகளை குச்சிகள் மூலமாக ஊண்டி வளர்க்கலாம். ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம 20-25 நாளுக்குள்ளே ஒரு டைப் ஆஃப் ஒரு விதமான கீரையிலேருந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாங்க. இங்கே பாருங்கள், உடைக்கும் போதும் பாதியாகவே உடைங்க, முழுசாக எடுத்துடாதீங்க வேரோட. நான் விதைகளுக்கும் விட்டுருக்கேங்க சில செடியை. மேலே பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கிற மாதிரி பூக்கும். அப்படியே அதை காய விட்டுட்டிங்கன்னா அதிலேருந்து விதைகளானது வர ஆரம்பிச்சிடும். அதை உதிர்த்து விட்டாலே திரும்ப நமக்கு புதுசாக கீரை வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்த முறையில் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்டுகள் மூலமாக கீரைகளை வளர்க்குறது ரொம்ப எளிதாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த முறையில் நீங்களும் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த லாக்டவுன் டைமில் எதுவும் வாங்க முடியாத நேரத்தில் நீங்களும் இந்த முறையை செயல்படுத்துகிறீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணாதவங்க, முயற்சி செய்யாதவங்க இனிமேல் வந்து தண்டுகள் மூலமாக கீரைகளை வளர்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு விதைகள் தேவைன்னு அவசியம் கிடையாது. தேவையான நைட்ரஜன் ரிச் உரங்களாக கொடுங்க. அதாவது எருவாக இருக்கலாம், இல்லை மண்புழு உரமாக இருக்கலாம். அதை வந்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி கீரைகள் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.